இந்திய பெருங்கடலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தற்போது தென் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 13ஆம் தேதியன்று தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதனைத் தொடர்ந்து 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மீண்டும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் நகரின் சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் நிலவும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி வரை அதிகாலை வேளைகளில் லேசானது முதல் மிதமான பனிமூட்டம் நிலவும். குறிப்பாக பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். வங்கக்கடலில் உருவாகும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே வரும் 15ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.